Hi friends, welcome back my channel Sarah's Homely Dishes. இன்றைக்கி நம்ம ஒரு பன்னீர் cashew கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. நான் ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆனால் கடையில் வாங்கின பன்னீர் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அந்த கட் பண்ண பன்னீரோடு நான் ஒரு 25 to 30 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டர் தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் இது பன்னீர் பட்டர் மசாலா கிடையாது. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கோகனட் ஆயில் நான் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றாதீங்க, இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நிறையவே சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் ஒரு 50 கிராம் cashew எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுப்போ நான் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அரைச்சி கூட வேணால் சேர்த்துக்கலாம். நான் இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ இது வதங்கிறதுக்காக வேணால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ சொல்கிறது வந்துட்டு 250 கிராம் பன்னீருக்கு தான். கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நிறைய போட்டால் தான் நம்மளுக்கு அந்த கிரேவி கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதெல்லாம் வதக்கிட்டு அரைச்சி கூட போட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு கிரேவி மட்டுமா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்க போகிறதில்ல. அது உங்கள் விருப்பம்தான் எப்படி செய்யணுங்கிறது. தக்காளி வெங்காயம் ஓரளவு மீடியமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்மளுடைய தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. நான் 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கலர் கொடுக்கறதுக்காக தான், நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இது நம்ம கிரேவிக்கு. 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், நார்மல் நம்மளுடைய சில்லி பவுடரை நான் ஆட் பண்ணுறேன். இதில் நான் பச்சை மிளகா எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப காரமாகலாம் இருக்காது இந்த கிரேவி, கொஞ்சம் ஸ்வீட்டிஷ் ஆனால் காரமும் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனை நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகா மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. எல்லோரும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற cashew nut பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம கிரேவியும் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. அப்போ cashew nut பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டுடலாம். இன்க்ரீடியன்ஸுங்கிறது ஸ்பெஷலாக இந்த cashew nut மட்டும்தான் இதில் சேர்க்குறேன். மற்றது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸ் தான். சிம்பிளாக பேச்சுலர்ஸுக்கு எல்லாமே டக்குன்னு செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. நார்த் இந்தியன் சைடில் கொஞ்சம் இந்த டிஷ் ஃபேமஸாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதான் இதோடைய தண்ணி நீங்கள் நிறைய சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் திக்கு கிரேவியாக தான் இருக்கும் இது. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் கூட தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போதும். இப்போ பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம பன்னீரை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு மூடியை வச்சு 5 மினிட்ஸில் நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடும். சூப்பர் டேஸ்டி கேஷ்யூ பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுருச்சுன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி. சூப்பர் டேஸ்டி கேஷ்யூ பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. புல்கா, சப்பாத்தி, ரோட்டி எதில் கூட வேணுனாலும் நம்ம சூப்பராக சாப்பிட முடிஞ்ச ஒரு டிஷ் இது. அட்லாஸ்ட் நான் கொத்தமல்லி இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லோரும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர். சாராஸ் ஹோம்லி டிஷ்ஷஸ் சேனல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.